ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட டிசைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் புது வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களாலையும் அப்டேட்டடாக இருக்க முடியும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பென் டூல் பற்றின டுட்டோரியல் போட போகிறேன் அடுத்த வீடியோவில் அப்படின்ட்டு. அதான் இன்றைக்கி நான் போட போகிறேன். பென் டூல் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். இந்த டூலை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும். கட் அவுட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அதேமாரி ஒரு புது டிராயிங் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல கொடுக்கலாம். இதோட பவர் ஒரு அன்இமேஜினபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நேரம் காத்திருக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ரீசன் எதுக்காக நம்ம பென் டூல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பென் டூல் நீங்கள் வச்சு கட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அக்யூரேட்டாக கட் பண்ண முடியும். ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இதை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணி கட் பண்ண முடியும். செகண்ட் நீங்கள் ஒரு பாத் ஒன்று ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாத்தில் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த பாத்தை எப்போவுமே உங்களால் எடிட் பண்ண முடியும். மற்ற டூல்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. பட் பென் டூலை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாத்தை எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்தை உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ எப்போ அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா திரும்பவும் ஓப்பன் பண்ணி அந்த பாத்தை உங்களால் எடிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரு புதுசாக ஒரு டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை வரைய முடியும். மற்ற டூல்ஸ் மாதிரி இல்லாமல், ப்ரஷ் டூல் மாதிரி இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பென் டூல் வச்சு வரைய முடியும். வரைகிறது மீன்ஸ் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அதுமாரி 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வச்சு என்ன வேணாலும் கட் பண்ணலாம். ஒரு சில டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நேராக தான் போகும். அதுமாரி மேஜிக் ஒன் டூல் பார்த்திங்க அப்படின்னா கலர் எங்கே ஈவனாக இருக்கோ அங்கே மட்டும் தான் செலெக்ஷன் போகும். இதுமாரி நிறையா இருக்குது ஸ்மார்ட் செலக்ஷன் டூல் எல்லாமே. பட் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி விருப்பப்பட்டு கட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பென் டூல் வச்சு கட் அவுட் பண்ணலாம். என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய தலைமுடி இல்லை ஒரு புல் இல்லை ஒரு மரம் அந்தமாரி இருக்குது அப்படின்னா நிறையா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அந்த இடத்துல நீங்கள் பென் டூல் வச்சு கட் அவுட் பண்ணுறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு நேம் மட்டும்தான் மைனஸ். அந்தமாரி உள்ளதுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எப்படி ஹேரை கட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஹேர் கட் அவுட் பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் ஆப்ஷன் இல்லை, அதே 2-3 மெத்தடு இருக்கும். அதுவும் நான் கூடிய சீக்கிரம் வர டுட்டோரியல் வீடியோஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூலை வச்சுட்டு நான் ரேண்டமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிளிக் பண்ணுறேன். மவுஸில் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்போ நான் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு இடத்துக்கும் அது ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் ஆகுது. இது ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே. நான் இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரைட் லைன். ஸோ பென் டூலை வச்சு நான் முன்னாடி சொன்ன மாரி எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ரைட் ஆங்கர் பாயிண்ட்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணலாம். இதுதான் பாத். ஸோ நான் இப்போ வரைஞ்ச அந்த பாத்தை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் நான் ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட விடாமல் நான் மவுஸை ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிள் கர்வ், அதாவது அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு பாத்து கர்வ் பாத்து நமக்கு கிடைக்கிது. அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டில்ஸும் இருக்கும். இது நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும் இந்த ஹேண்டில்ஸை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னுடைய எண்டு ஹேண்டில் எங்கே வருதோ அந்த ஹேண்டில் போகிற டைரக்ஷனுக்கு இன்னொரு பாத்து ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணிக்குது. இது காம்ப்ளெக்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு ஹேண்டில் தெரியுது இல்லையா, அது நான் லாஸ்ட்டாக கிளிக் பண்ணல அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் உள்ள அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள ஒரு ஹேண்டில். இப்போ அதை நீங்கள் எடிட் பண்ண முடியும் உங்களால். அது எப்படி அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிலை செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அந்த கர்வை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ அதேமாரி உங்களுக்கு
மேலே அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஹைடாக இருக்குது. அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த சென்டர் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் அதாவது கண்ட்ரோல் பிசியில், கமாண்ட் வந்து மேக்கில். அப்போ வந்து கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேண்டு வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ அந்த ஹேண்டிலையும் நீங்கள் வந்துட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. இந்த ஹேண்டிலோட எண்டை வந்துட்டு நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணாமல் கமாண்டு, அதாவது மேக்கில் கண்ட்ரோல் வந்து பிசியில் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ஹேண்டில் வந்துட்டு மூவ் பண்ணேன் அப்படின்னா 2 சைடுமே உள்ள கர்வ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அட் த சேம் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா, அந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஒவ்வொரு சைடும் லெஃப்ட் சைடு உள்ளது இந்த சைடு உள்ள கர்வுக்கு, ரைட் சைடு உள்ளது இந்த சைடு உள்ள கர்வுக்கு. ஸோ அப்போது வந்துட்டு ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டுக்கு அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்னொரு பாயிண்ட் வந்து அது வேறு கனெக்ஷன். அதாவது இந்த 3வது பாயிண்ட்டுக்கும் 4வது பாயிண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன். அதை நீங்கள் வந்து கர்வ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக லைனாகவும் பண்ணலாம். அது உங்கள் இமேஜ் நீங்கள் கட் அவுட் பண்ணுறீங்களோ இல்லை ட்ராயிங் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பென் டூல் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அந்த பென் டூலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும். ஸோ நான் இப்போ ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு கர்வுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம 2 பாயிண்ட் தான் செலக்ட் பண்ணோம், அதுக்கு இடையில் நமக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் பண்ண மாதிரியே கமாண்டு பிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்டை நான் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். மூவ் பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த ஹேண்டில் எடிட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை பிடிச்சிட்டு நம்ம எந்த சைடு வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பென் டூல் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அது வந்துட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டூல். எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப வந்து பென் டூலை வந்து நம்ம எடிட் பண்ணி அந்த மிஸ்டேக் வந்து சரி பண்ணிட முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேறு எந்த டூல்லையுமே கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டூலை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மாதிரி அந்த delete anchor point டூல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல வந்து delete பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து delete பண்ணிக்க முடியும். அந்த டூலை எடுத்துகிட்டு எந்த பாயிண்ட் வேணாமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் வந்து அந்த பாயிண்ட் வந்து delete பண்ணிடும். ஸோ இந்த convert anchor point டூல் அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஹேண்டில் வந்துட்டு பிரிச்சிடுறீங்க. லெஃப்ட் சைடில் உள்ளதை வேறு இடத்துலையும் ரைட் சைடில் உள்ளதை வேறு இடத்துலையும் வச்சுருங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி சிம்பிள் கர்வ், அதாவது ஒரு ஸ்மூத் கர்வ் வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த ஹேண்டில் வந்து எப்படி எடிட் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக வராது. ஆனால் இந்த கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூலை எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சைடும் உள்ள ஹேண்டிலும் ஈவனாக வந்துடும். ஒரு ஃபஸ்ட்டு பென் டூலை எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு கர்வ் வரைங்களோ அந்தமாரி ஸ்மூத்தான ஒரு கர்வ் வரைக்கும். அதுதான் இந்த ஆங்கர் பாயிண்ட் டூலோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹேண்டிலே இல்லை, ஒரு இடத்துக்கு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிடுறீங்க, ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கர்வ் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த டூலை வச்சு கர்வ் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ராக்டிக்கலாக அதை வந்து ஒரு இமேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதில் இன்னொரு டூல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃப்ரீ பென் ஃபார்ம் டூல். இது மேக்ஸிமம் எதுவும் யூசேஜ் பெருசாக கிடையாது. இது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த டூலை வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த இஷ்டத்துக்கு வேணாலும், அதாவது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டு கொடுக்காம ஒரு ப்ரஷ் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சைடு ட்ராக் பண்ணி எழுதிட்டீங்களோ அந்த சைடு வந்துட்டு இந்த பென் டூலை வந்து பேத் போட்டுரும். பட் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போட்டாலும் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். அதான் இந்த டூல். பென் டூல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி பென் டூல் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போது இந்த பென் டூல் வச்சு எப்படி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வச்சு கட் அவுட் பண்ணி காட்டுறேன் வாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆங்கிளை வந்துட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு கொடுத்து பாத் ரெடி பண்ணிக்கிறேன். அப்படியே கர்வுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து பாயிண்ட்டை மாற்றிக்கிறேன். பென் டூலோட மேக்ஸிமம் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாயிண்ட்டை எவ்வளோக்கு அளவு கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இமேஜ் வந்து கட் அவுட் பண்ணுறதுக்கு. அதுமாரி கரெக்டாக எந்த பொசிஷனில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். நான் இந்த ஈகிளோட இமேஜ் வந்து கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். இதோட இந்த இமேஜோட
டவுன்லோட் லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதிலே வேணாலும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப தூரத்துக்கு இழுத்து கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில், அதாவது ஃபஸ்ட் ஹேண்டில் ஒன்று வரும், செகண்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து அந்த இமேஜில் நான் எங்கே கட் பண்ண போகிறேனோ அந்த லைனுக்கு தகுந்த மாரி நான் எப்போவுமே மாற்றுறேன். இதான் வந்துட்டு பென் டூலோட ஒரு சீக்ரெட். நீங்கள் இந்தமாரி கட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எங்கே எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து செட் ஆகும். இல்லைனா நீங்கள் இந்தமாரி கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணும் போது பாயிண்ட் வந்து வேறு இடத்துல வந்து செலக்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ணி திரும்ப மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டை வச்சு செலக்ட் பண்ணி கர்வை எடுத்தோடனே அந்த எண்ட் ஹேண்டில் வந்துட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி அதை வந்து சின்னது பண்ணி அடுத்து எந்த ஹேண்டிலுக்கு எனக்கு வேணுமோ, அதாவது எந்த பொசிஷனுக்கு எனக்கு வேணுமோ நாங்கள் கொண்டு போயிடுவேன். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, முடியெலாம் வந்து ரொம்ப கலைஞ்ச மாரி இருந்தால் கட் அவுட் பண்ணுறது பென் டூலில் கஷ்டம்னு. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு முடியை செலெக்ஷனே பண்ணல. அதை வந்து நம்ம அப்புறமேட்டு பார்ட் போட்டுட்டு செலக்ட் பண்ணும்போது ரீஃபைனேஜ் ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேனல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹேரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கர்வெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹேண்டில் இருக்குது. ஓகே, இப்போ கட் அவுட் முடிய போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்சிருச்சு இமேஜ். நான் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த பாயிண்ட்டையும் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட், அதையும் வந்துட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அது ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரவுண்ட் மாரி காட்டும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிற அர்த்தம். அப்போ வந்து அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாத் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டட் பாத் கிடைக்கும். ஸோ இந்த பாத்தை வந்து செலெக்ஷனாக மாற்றுறதுக்கு கமாண்ட் இல்லை கண்ட்ரோல், அதாவது ஈஸியில் கண்ட்ரோல், மேக்கில் வந்து கமாண்ட் ப்ளஸ் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு செலெக்ஷனாக மாறிடும். நம்ம நார்மலாக வந்துட்டு லேசர் டூல் வச்சு செலெக்ஷன் கொடுக்குறோம்ல இமேஜ், அதுமாரி செலெக்ஷனாக மாறிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்துன்னு இருக்கும், லேயர்ஸ்க்கு அடுத்து சேனல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்துன்னு இருக்கும், அந்த பாத்தில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் கொடுக்கலாம். செலெக்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபெதர் ஆப்ஷனோட கேட்கும். நான் வந்து ஃபெதர் வந்து இந்த இடத்துல எப்பவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து கமாண்ட் என்ட்ரே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி ரீஃபைனேஜ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சைன் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து இந்த ஹேர் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டோம் இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அந்த இடத்துல நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் யூஸ்வலாக எப்படி ரீஃபைனேஜ் யூஸ் பண்ணோனோ அந்தமாரி ரேடியஸ், ஸ்மூத் ஆப்ஷன் இதெல்லாம் இந்த இமேஜுக்கு தகுந்த மாரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். லாஸ்ட்டாக வந்து டிட்டர்மின் கலர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரீஃபைனேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எட்ஜுக்கு அவுட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மைனூட்டாக பார்த்தீங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கலர்ஸ் தெரியும். அதாவது இந்த கைகளுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒரு கலர் இருந்துச்சு இல்லையா, க்ரீன் கலர், அந்த க்ரீன் கலர் வந்து தெரியும்.
அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேரோட அதே கலரே கண்டினியூ ஆகிறதுக்காக, அந்த மைன்யூட்டாக உள்ள அந்த எட்ஜ்லேயும் கண்டினியூ ஆகிறதுக்காக டிட்டர்மைன் கலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த ஈகிளுக்கு வந்து தனியாக ஒரு மாஸ்க் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ கட் அவுட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லை. இது அர்ஜென்ட்டில் பண்ண கட் அவுட் தான். நீங்கள் இன்னும் அக்யூரேட்டாக கூட அதை கட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் மாற்றி காட்டுறேன் பாருங்கள், நல்லா அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் கட் அவுட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எங்கேயாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்டை நீங்கள் வந்து மாற்றும் போது அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் பேசும் தமிழ் நண்பர்களுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் இங்கிலீஷில் டுட்டோரியல் போடுறாங்க, அது புரியுமான்னு தெரியல, ஒரு சில பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்னுடைய சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ் நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு மாதிரியான வீடியோஸ் டுட்டோரியல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். Thank you.